கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு சிறப்பான உதாரணம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் தாங்க. உங்களுக்கு பாருங்கள், வரவிருக்கக்கூடிய 2026 புத்தாண்டு எப்படிப்பட்டதாக அமைய போகுது. புத்தாண்டு தொடங்க இருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. இந்த புத்தாண்டின் தொடக்கமானது சில ராசிக்காரங்களுக்கு பாருங்கள் சிறப்பான வாய்ப்பை கொடுக்குது. வரக்கூடிய ஆண்டு பல நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றத்தை கொண்டு வந்து தரப்போகுது. 2026ஆம் ஆண்டின் தொடக்கம் அப்படிங்கிறது மேசம் முதல் மீனம் ராசி வரைக்குமே நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுடைய தொழில், உறவுகள், நிதி மற்றும் ஆரோக்கியத்தில் தனித்துவமான மாற்றங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே தெரிவிச்சிருக்கோம். இந்த பதிவில் விருச்சிகம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை உண்டாகுது, நேர்மறையான விஷயங்கள் என்ன நடக்கும், எதில் கவனமாக செயல்பட்டால் இந்த வருடம் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விருச்சிகம் ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு உயர்வுக்கு வர சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வந்து சேரும். சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. விருச்சிக ராசி பாருங்கள், சந்திர பகவான் நீச்சமாக கூடிய ஒரு ராசியாக இருக்குது. செவ்வாய் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறாரு. கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். விருச்சிக ராசிக்காரங்கிட்ட பாருங்கள், எல்லா வகையிலுமே சிறப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பீங்க. உள்ள பயம் இருந்தாலுமே, சந்தேகம் இருந்தாலுமே எப்பொழுதுமே தெளிவாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. கொஞ்சம் முரட்டுத்தனம் அதிகமாக தான் இருக்கும். அதே போல் உங்களை பாராட்டினாவே எளிமையாக உங்ககிட்ட வேலையை வாங்கிக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அரைகுறையெல்லாம் விட்டு செல்ல மாட்டீங்க. எல்லா விஷயத்துலையுமே முழுமையாக நிறைவு பெறணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க நீங்கள். இந்த ராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால உங்களோட மனம் கடல் நீரை போல் ஆழமாகவும் மர்மம் நிறைஞ்சதாகவும் பெரும்பாலும் இருக்கும். உணர்ச்சி வசப்படுவீங்க. மன அழுத்தத்துக்கும் குழப்பத்துக்கும் அதிகமாக நீங்கள் ஆளாவீங்க. வெறித்தனமாக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க நீங்கள். போட்டி பந்தயத்தில் தான் நீங்கள் கலந்துக்கிட்டால் அதில் முழுமையாக வெற்றி பெறணும் அப்படின்னு வெறியோட தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்க. சில சமயம் உங்ககிட்ட தற்பெருமையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட வருடமாக அமைய போகுது, என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் பலவீனமாக தான் அமையுது. இந்த ஆண்டு நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீங்கள் உணவு வழக்கத்தை சரியாக முறையாக கடைபிடித்தால் நல்லது. சனி பகவான் பாருங்கள், ஆண்டு முழுவதுமே உங்களோட 5வது வீட்டில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் சனியின் பயிற்சி நல்லதாக கருதப்படலை. அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனை வரும். அதே நேரத்தில் ராகு பகவான் உங்களோட 4வது வீட்டில் இருக்கிறாரு. 4வது வீட்டில் ராகு இருக்கிறது ஆண்டோட பெரும்பகுதி உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்குன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இது கொஞ்சம் ஆரோக்கியத்தை சீர்கெடுக்கும். அதனால தான் உணவு வழக்கத்தை சரியாக கடைபிடிங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் சராசரியாக ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது. இந்த ஆண்டு உங்கள் உடல்நலம் கொஞ்சம் மென்மையாக நீங்கள் பார்த்துக்கிட்டால் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். அப்படி சில நேரத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இத்தகைய சூழல் உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் எதிர்மறையான பாதிப்பை கொடுக்குது. ஆனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றத்தை உண்டாக்குது. சராசரியான முடிவுகள் நல்லா இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் சனி 5வது வீட்டில் இருக்கிறார். இது போன்ற சூழ்நிலையில் படிப்பில் நீங்கள் கொஞ்சம் சிறப்பாக செயலாற்றினா நன்மைகளை பெறலாம். புத்திசாலித்தன அடிப்படையில் நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் இந்த வருடம் உண்டாகும். அதே போல் எந்த விஷயத்தையும் பிடிவாதம் பிடிக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போனால் நல்லது. ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் உயர்கல்வி காரகனாக இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களோட 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த காலகட்டம் ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பெறும். அதே சமயம் ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் குரு சாதகமான நிலையில் இருக்கிறாரு. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே நல்ல பலன் உண்டாகும் யோகம் உண்டாகுது.
அக்டோபர் 31க்கு பிறகு தொழில்முறை கல்வி தொடரும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல நேரம். நீங்கள் நினச்ச விஷயத்தை எல்லாமே சிறப்பாக பெறுவீங்க. இந்த ஆண்டு புதன் பகவானும் பெரும்பாலான நேரத்தில் பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரு. அதே போல் அக்டோபருக்கு பிறகு தொழில்முறை கல்வியை தொடரக்கூடிய மாணவர்களுக்குமே சிறப்பான முன்னேற்றம் வருது. பெரும்பாலும் குரு மற்றும் புதன் இந்த 2 கிரகங்களுமே கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சாதகம் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் கல்வி மற்றும் வேலை விஷயத்தில் சிறப்பான உயர்வை பெறக்கூடிய யோகம் இருக்குது. வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா பெரும்பாலும் நன்மைகளை பெறலாங்க. கவனமாக இருங்க. கல்விக்கு பொறுப்பான கிரகம் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கடினமாக உழைச்சா அதற்கேற்ற வெற்றியை நீங்கள் கட்டாயம் இந்த வருடம் பெறலாம். விடாமுயற்சியோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். நேர்மறையான சூழலில் படிக்கிறது நல்லது. கல்வியில் யார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஆதரவு கிடைத்தாலும் கிடைக்கலினாலும் நீங்கள் முழு மனதாக பாடத்திட்டத்தில் முழு கவனம் செலுத்தி படித்தா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெற முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த ஆண்டு உங்கள் முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் பலவீனமானதாக இருப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சரியான முடிவை எடுக்கிறதுல சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதன் காரணமாக சில நேரத்தில் சரியான நேரத்தில் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிடும். ஆலோசனை துறையில் புதியவர்களை நீங்கள் சந்திப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இவங்களால் பாருங்கள் நன்மை உண்டாகும். லாபகரமான விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படணும். இல்லைன்னா அது பின்னடைவை கொடுத்துரும். உங்களோட பிரச்சனை தொடர்பான துறையில் நல்ல அறிவுள்ளவர்களை மட்டுமே நீங்கள் கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. அதே போல் இப்போ நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறீங்கன்னா உங்கள் குடும்பத்திலேயே மூத்தவங்க இருப்பாங்க, அந்த தொழில் வியாபாரம் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அவங்ககிட்ட அறிவுரையை கேட்டு அதன் பிறகு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சரி பண்ணலாம். அதே போல் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட ஆலோசனை பெறுவதால் வரக்கூடிய ஆபத்துக்களை எளிதில் தடுக்க முடியும். இந்த ஆண்டு வணிகத்திற்கு ரொம்பவுமே நல்லது. வணிகத்துறையில் உருவி நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்தால் நன்மைகளை பெறலாம். குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தொழில் முறையில் இந்த வருடம் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய அம்சம் அத்தனையுமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. குரு கிரகத்துடன் தொடர்புடையவர்கள், அனுபவம் வாய்ந்த முதியவர்கள் மற்றும் அறிவுள்ளவங்களோட வழிகாட்டுதலில் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறையான விஷயத்தை எல்லாமே நீக்கி நன்மையை பெறுவீங்க. நீங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை இந்த வருடம் கட்டாயம் பெற முடியும். அதே நேரத்தில் புதனின் பயிற்சி வணிகத்துறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும்தான் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்குது. அதனால் எடுத்துமா கௌத்துமான்னு எதையும் செய்யாதீங்க. மற்றவங்களை நம்பி உங்களோட பொறுப்புகளை கட்டாயம் ஒப்படைக்காதீங்க. அது தேவையில்லாத ஆபத்தை கொடுத்துரும். அதே போல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தொழில் விஷயமாக அலையிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேலையில் உங்களோட இலக்கை அடைவதற்கு கொஞ்சம் கடினமாக உழைச்சா நன்மையை பெறலாம். இதோட விளைவாக பணியிடத்தில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது சராசரியை விட கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். வீட்டில் பிரச்சனை வீட்லேயே முடிச்சுக்கோங்க. வேலை இடத்துல இருக்கிற பிரச்சனையை வேலை இடத்துலையே முடிச்சுக்கோங்க. 2 பிரச்சனையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இது எதிர்மறை சிந்தனையை கொண்டு வந்து கொடுத்துரும். இது இலக்குகளை அடைவதற்கு தடையாக இருக்கும். விடாமுயற்சியோடு செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. அதே போல் ராகு மற்றும் சனியின் எதிர்மறையான தாக்கங்கள் தவிர்த்து நல்ல பலன்களை பெற சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுங்க. நன்மைகளை நீங்கள் பெற முடியும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிதி வாழ்க்கை 2026ஆம் ஆண்டு சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சிறப்பாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 2 துறையிலுக்குமே இந்த ஆண்டு கலவையான பலன் உண்டாகுது. இத்தகைய சூழல் வரும்பொழுது உங்கள் வருமானம் மிதமானதாக இருக்கும். ஆனால் செல்வத்தின் காரணகனாக இருக்கக்கூடிய பண வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே கொஞ்சம் சீரான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் பண விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்க. 3ஆம் நபரை நம்பி எந்த ஒரு பெரிய முதலீடும் செய்யாதீங்க. உங்களுக்கான பணிகளை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினா பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். லாப வீட்டின் அதிபதி புதனின் நிலை உங்களுக்கு சராசரியை விட சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய யோகத்தில் அமையுது. இந்த வழியில் நீங்கள் பணியிடத்தில் கடினமாக உழைச்சா நல்ல சாதனையை பெற முடியும். இதனால் நிதி வாழ்க்கை தொடர்பான கிரகத்தோட முழு ஆதரவுமே நீங்கள் பெற முடியும். உங்கள் நிதி நிலைமை நீங்கள் நல்லா நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு இனிமையான வருடமாக சிவபெருமானின் அருளால் உண்டாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். அதே போல் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அனைத்து வகையிலுமே சிறப்பான ஒரு யோகம் பெற்று நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய யோகம் சிவபெருமானின் அருளால் அனைவருக்குமே உண்டாக நாங்கள்
இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மை கிடைக்கும், நலமுடன் வாழக்கூடிய யோகம் அமையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.